ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்மளுடைய அப்கமிங் ப்ரோமோ வந்துருச்சு. அதாவது சகோதரிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபயர் மோடை தான் அப்கமிங் ப்ரோமோ வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கொடைக்கானல் வீடை விற்க போகிறேன்னு சொன்னேன்ல. ஸோ வந்து காவேரிக்கு ஃபோன் போடுறாங்க. கங்காவும் யமுனாவும் ஃபோன் போட்டு, கொடைக்கானல் வீட்டை நீ வாங்குறதா இருக்கியா? ஆமாக்கா, வாங்கலான் இருக்கு. நாங்கள் சைன் போட்டால் தான் நீங்கள் வீட்டை வாங்க முடியும். என்னக்கா மிரட்டுறியா அப்படின்னு வந்து காவேரி கேட்குறாங்க. ஆமாம், நீ கொடைக்கானல் வீட்டை நீ வாங்கக்கூடாது, நாங்கள் விற்போம் அப்படின்னு. நீங்கள் வீட்டை விற்கிற மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக வாங்குவேன் அப்படின்ற மாதிரி காவேரி சைடு வந்து கொடுக்குறாங்க. நான் உனக்கு விற்கிறதா இல்லைன்னு சொல்லி கங்காவும் யமுனாவும் வந்து சேர்ந்து டிசைட் பண்ணுறாங்க. உனக்கு நாங்கள் விற்க மாட்டோம், நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காவேரி வந்து வீட்டை விற்கிற மாதிரி தான், என்னை தவிர வேறு யாரையும் வாங்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து தெளிவாக வந்து கருத்தை பதிவு பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் கங்காவும் யமுனாவும் வந்து கேட்டு அதை வந்து பதட்டமாகறாங்க. ஸோ இந்த அப்கமிங் ப்ரோமோ தான் சகோதரிக்குள்ளே ஒரு ஃபயர் மோடாக வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷன் மோடு, அதாவது தீபாவளி அந்த ஃபங்க்ஷன் மோட்லாம் போயிடுச்சு இல்லையா. இப்போ அந்த வீட்டு பிரச்சனையை மையமாக வச்சு ஸோ அப்கமிங் ஷார்ட்ஸ் எல்லாமே சாரதாம்மா வீட்டில் தான் வந்து இருக்கும். அதை எப்படி பேசிவிட்டு அகெயின் வீட்டுக்கு இப்போ கொடைக்கானல் ஷூட் வந்து ரைட் நாவும் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ எந்த மாதிரி ட்ராக் போயிட்டுருக்கு அப்படின்றத தொடர்ந்து நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.